கரெக்ட் பண்ணிடலாமா? கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயங்களிலே பெரிய அதிசயமாகிய அந்த நாம் அறியாத காணாத தேவனை விசுவாசிக்கும்படியாக தேவன் நம்மை ரட்சித்தது மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவருடைய குமாரனையே நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி விட்டார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் பலன் தரக்கூடிய ஜெபம் இல்லையா? அதாவது ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. சரிங்களா? இந்த புஸ்தகத்தை நாங்கள் வாசித்த பொழுது, இப்பொழுது எங்களுடைய குடும்பங்களிலே நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருமே ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் டிலே ஆகல. அதனால நாங்க சோர்ந்து போகிறது இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்லவர், தம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை வாஞ்சை நிறைவேற்றுகிற தேவன் என்று கண்டுகொண்டோம். இன்றைக்கு மொத்தம் உள்ள 10 பாடங்களிலே 3வது பாடம், அதிகாரங்கள் 5 மற்றும் 6வது அதிகாரங்களிலிருந்து அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்பிற்குள்ளாக சென்று விடலாம். யார் வாசிக்கிறாங்க? சிஸ்டர். ஆமா, ஓகே, ரைட். ஆமா, வெரி குட். இன்னைக்கு 2வது லெசன், அதிகாரங்கள் 3 மற்றும் 4வது அதிகாரங்கள். வெரி குட். எஸ். முதலாவது கேள்வி, எது அல்ல ஜெபம், ஏன்? வெரி குட். கிரேஸ் சிஸ்டர். 26வது பக்கம். பிரச்சனைகளை சரியாக அறிந்து கொள்ளாத தேவனிடம் உங்களின் கஷ்டம் நிலையை அறிவிப்பது ஜெபம் அல்ல. வெரி குட். ஏன் சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு பலனளிக்க பல மாதங்கள் பின்தங்கியோ அல்லது உங்கள் அவசர தேவை அறியாதவரோ இல்லை. அதாவது நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால், பாருங்க எத்தனாவது பக்கம் சொன்னீங்க? 26 2வது பந்தியில லாஸ்ட் paragraph. வெரி குட். பிரச்சனைகளை சரியாக அறிந்து கொள்ளாத தேவனிடம் உங்களுக்கு கஷ்ட நிலையை அறிவிப்பது அல்ல ஜெபம். சரிங்களா? அதே போல அதுக்கு முந்தின பக்கத்துல இருக்கு பாருங்க, 25வது பக்கம் கடைசி பேராகிராஃப்ல, ஜெபம் என்பது உங்களது நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று தேவனுக்கு அறிவிக்கும் விஷயம் அல்ல. ஏனென்றால், ஏன் சொல்லுங்க? ஏற்கனவே அறிந்திருக்கிறார். வெரி குட். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை மகா பெரியது இல்ல? ஆமா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக புத்திரர் புத்திரிகளாக இருந்தாலும் பரலோக பார்வையிலே நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, எப்படி ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் தாயும் தகப்பனும் அறிந்திருப்பார்களோ, அதை போல நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறதுனால அவரிடத்துல வரும்பொழுது சிச்சுவேஷனை நம்ம பெருசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு நல்ல ஒரு அன்புள்ள தகப்பன், நல்ல ஒரு செல்வ சீமான், ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு அப்பா, ஜாலியா இருக்கிற அப்பாட்ட பிள்ளைகள் எவ்வளவு ஜாலியா இருப்பாங்கல்ல, அந்த ஆட்டிடியூடோட நம்ம அவருடைய சமூகத்திலே வர வேண்டுமே தவிர இதெல்லாம் பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு என்று சொல்லி அவரிடத்துல விவரித்து சொல்லுவது ஜெபம் அல்ல. 2வது கேள்வி போயிடலாம். மரணத்தை கொண்டு வரும் ஜெபம் எது, ஏன்? வெரி குட். எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி.
ஓகே பாஸ்டர். அதாவது வந்து 27வது பக்கம் பாஸ்டர். ம் ஜெபத்தில் அவர்களின் எதிர்மறையான வழி அவர்கள் ஓகே வாழ்வில் மரணத்தை கட்டவிழ்க்கிறது. காரணம், அநேக மக்கள் தாங்கள் ஜெபிப்பதாக நினைத்து கொண்டு செய்வதெல்லாம் முனங்குவது, வெரி குட். முறுமுறுப்பது, குறை சொல்வது போன்றதாகும். வெரி குட். ஏன் ஏன் வந்து அது மரணத்தை கொண்டு வரும் ஜெபம்? எதிர்மறையான வழிகளில் நாங்க ஜெபிக்கிறபடியா. ஓகே, பாருங்க, நல்லா கரெக்டா சொல்லுவீங்க சிஸ்டர். நீங்க ஃபுல் மார்க் போட்டுக்கலாம். பேஜ் 27ல பாட்டம் மோஸ்ட் பாருங்களேன். கேள்வி என்ன? மரணத்தை கொண்டு வரும் அல்லது மரணத்தை கட்டுவிழ்க்கும் ஜெபம் எது என்றால், அநேக மக்கள் தாங்கள் ஜெபிப்பதாக நினைத்து கொண்டு செய்வது எல்லாம் முணங்குவது, முறுமுறுப்பது, குறை சொல்வது போன்றவைதான். ஜெபத்தில் அவர்களின் எதிர்மறையான வழி அவர்கள் வாழ்வில் மரணத்தை கட்டவிழ்க்கிறது. தேவனும் அதுல பிரியப்படுகிறது இல்லை. ஆமா, பாருங்களேன், எப்பவுமே வந்து சிணுங்கிட்டே இருப்பாங்க. இல்ல, இங்க இருந்து சொல்லுவாங்க எங்க ஊர்ல, சிணுங்கி, எப்போ என் பேரே சிணுங்கிப்பாங்க. முறுமுறுத்துக்கிட்டும் இருக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கே ஒருவேளை ரொம்ப வந்து பிடிக்காது இல்லையா? ஆமா, அது வந்து அதுக்கு நல்ல நிறைய கேள்விக்கு நம்ம பின்னால பதில் பார்க்க போறோம். சோ நீங்கள் மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும்? அப்படி சமூகத்திலே வர வேண்டும், துதியோடு வர வேண்டும். கஷ்டப்பட்டு வரக்கூடாது. ஓகே, இஷ்டப்பட்டு வர வேண்டும். யார் அப்படி முணங்காமல் வருவாங்கன்னா, யாராவது பதில் சொல்றீங்களா? யாராலே தேவனிடத்திலே முறுமுறுக்காமல், முணங்காமல், குறை சொல்லாமல் வர முடியும்? யோசிங்க. விசுவாசம் இருந்தா முணங்கல் வருமா? வராது. அப்போ முணங்குவது, முறுமுறுப்பது, குறை சொல்லுவதெல்லாம் அவிசுவாசத்திற்கு அடையாளம். சரிங்களா? ஆமா, அந்த ஆட்டிடியூட நம்ம ஏற்கனவே நீங்க மாத்திருப்பீங்க. அதுல இன்னும் ஒரு நம்ம என்ன செய்யணும்? காஷியஸா இருக்கணும். ஒருவேளை இன்னும் ஒரு சில ஆசீர்வாதங்கள் வரவில்லை என்றாலும் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆட்டிடியூடு மாறணும். முணங்குவது, முறுமுறுப்பது, குறை சொல்லுவது இல்ல. ஆமா, எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க முடியும். சிறைச்சாலைக்குள்ள யாரெல்லாம் மனரம்யமா இருந்தாங்க? பவுலும் சீலா. பவுலும் சீலா, வேற 4 பேர் இருந்திருக்காங்க. எனக்கு இப்ப அந்த 4 ஞாபகம் வருது. இன்னும் 2 பேர் சொல்லுங்க. யாக்கோபு, ஜோசப். பீட்டர் ஜோசப் இல்ல. பீட்டர் நிம்மதியா தூங்குறான். தேவதூதன் பல முறை தட்டி தான் எழுப்ப வேண்டியிருக்கு. அவ்வளவு நிம்மதியா தூங்குறான்னா மனசுல ஒரு ரெஸ்ட் இருந்தது. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிடுங்க. மனசுல உள்ள ரெஸ்டோட நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே போறீங்கள். சில காரியங்கள் டிலே ஆனா கூட எதுவுமே நம்முடைய தலையை மிஞ்சி போகாது. சந்தோஷமா இருங்க, ஒரு நன்மையும் குறையக்கூடாது. சரிங்களா? சில வேளைகளில அவர் வந்து அந்த பாதையை திறந்தே வச்சிருப்பாரு. சிலரால கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் மனசுல என்ன இல்லை? ஒரு மனரம்யம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. குறை சொல்லுகிற ஆட்டிடியூட என்ன செய்யுங்க? முற்றிலுமாக விட்டு விடுங்கள். அது ஒரு வசனம் இருக்குல்ல, நீங்க குறை சொல்லுகிறதுனால ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. கவலைப்படுகிறதுனால முடி கலரையும் மாற்ற முடியாது. ஓகே, வெரி குட். 3வது கொஸ்டின் போயிடலாம். தூக்கம் வராமல் ஜெபிக்க என்ன செய்ய வேண்டும்? வெரி குட். சொல்லலாம் பிரதர் பிலிப். Go to bed and get a good night's sleep. வெரி குட். பாருங்க, அந்த மனுஷன் அமைதியான மனுஷனாக இருந்தாலும் இல்ல, இது ரொம்ப நல்ல தேவையான பதில். பாருங்களேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய ஒரு ஊழியக்காரரு, நல்லா ப்ரேயர் பண்ணுவாரு, 40 days ஃபாஸ்ட் பண்ணுவாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரே ஒரு வார்த்தையில அற்புத சுகம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இந்த புக்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க வந்து ஜபத்துல திருப்தியா இருப்பீங்களா பிரதர் பழைய வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா, அண்ணா ஒரு நாளும் ஜபிக்கிற திருப்தியே கிடையாது. நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அதுல ஒரு 10 நிமிஷம்
நேர் முழங்கால நிற்காம முடியாம போயிடும், அதுல குற்ற உணர்வுல இருப்பேன். இப்படி அருமையான தேவர்களே, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறதுனால நீங்க முழங்கால் போட்டு ஜெபித்து அவரை ரொம்ப பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஹீஸ் அவர் லவ்விங் டேடி. நம்ம அந்த ஆட்டிடியூடுக்குள்ள வந்துருவோம். அப்போ இன்னொரு காரியம் நம்ம பார்த்த பாருங்க, ஏற்கனவே நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சில காரியங்கள் டிலே ஆனா கூட அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சிறைச்சாலைக்குள்ளேயும் இந்த 4 பேர் பாருங்க, யோசேப்பு, பேதுரு, பவுலு, சீலா, நல்லா இருந்தாங்க பாருங்க. ஓகே, 4வது கொஸ்டின் போயிடலாம். பிரச்சனைகளுக்கு உயிர் கொடுப்பது எது, ஏன்? எஸ் சிஸ்டர் பவானி. பேஜ் 26 இருக்கு அந்த பாக்ஸுக்குள்ள, தேவ வார்த்தையில் இருந்து பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வழிகளை ஜெபிப்பது ஜீவனை கட்டவிழ்க்கும். ஆனால் எதிர்மறையாக ஜெபிப்பது பிரச்சனைகளுக்கு உயிர் கொடுத்து அவைகளை மேலும் வலுவாக்கும். ஓகே, வெரி குட். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆன்சர் இருக்கு. கேள்வி என்னன்னா, பிரச்சனைகளுக்கு உயிர் கொடுப்பது எது, ஏன்? பாருங்க, பேஜ் 27ல அந்த மிடில். எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. அந்த ஹெடிங்ல இருக்குது. எதிர்மறையாக ஜெபித்து உங்கள் பிரச்சனைகளை நோக்குவது அவற்றிற்கு உயிர் கொடுத்து அவைகளை மேலும் வலுப்படுத்தும். வெரி குட். பாருங்க, நானும் வாசித்தேன். பேஜ் 27ல அந்த மிடில் பேராகிராஃப் பாருங்க. ஜெபத்தில் கூட உங்கள் வார்த்தைகள் ஜீவனையோ மரணத்தையோ உண்டாக்கும். வார்த்தையில் உள்ள தேவனுடைய பதில்களை ஜெபிப்பது ஜீவனை வெளிப்படுத்தும். எதிர்மறையாக ஜெபித்து உங்கள் பிரச்சனையையே நோக்குவது அவற்றிற்கு உயிர் கொடுத்து அவைகளை மேலும் வலுப்படுத்தும். அது எதை? பிரச்சனைகளை வலுப்படுத்தி விடும். அது நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ அதான் நடக்குது. ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இல்ல. பாருங்க, நீங்க ஜெபத்துல கூட அப்பாட்ட போய் என்ன செய்யுது, எப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்கு எப்படி சொல்லும்போது நம்ம நம்முடைய அந்த ஆத்மா அந்த எண்ணத்துல பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு பாருங்க, அது வார்த்தையா வெளியே வருது. நம்ம என்ன பேசுறோமோ அதான் நடக்குது. சரிங்களா? இன்னும் நம்ம முன்னேறுவோம் ஜெபத்திலே, நாம் இன்னும் முன்னேறுவோம். சரிங்களா? ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அதற்கு நேராக தான் நம்ம பயணிக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு பாடம், நம்ம அப்பாட்டிலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளுவது என்பது. அது ஜெபம் செய்ய சிறந்த வழி. இதுல என்ன பாக்குறேன்னா, நம்ம பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபத்துல உட்காருவீர்கள் என்றால் உங்கள் வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் வரும். அது மரணத்தை கட்டவிழ்க்கும், தோல்வியை கட்டவிழ்க்கும், பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கி விடும் என்று சொல்லி நம்ம இங்க வாசிக்கிறோம். ஓகே, 5வது கொஸ்டின் போயிடும். மதம் எந்த பொய்யை நம்ப வைத்து விட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்ல. யாரு சிஸ்டர்? ஜெயக்குமார் அனட்டா, அன்மியூட் பண்ணிடுங்க சிஸ்டர். எஸ், பக்கம் 35. நாம் ஒரு கோபம் நிறைந்த தேவனை தொடர்ந்து சமாதானப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற பொய்யை நம்ப வைத்து விட்டது. வெரி குட். போதும் பாருங்க. பாருங்க, ரொம்ப சரியான ஒரு நாலேஜ் இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நேற்று என்ற ஒருத்தர் பேசினாரு பாருங்களேன், தூத்துக்குடிங்கிற ஊர்ல இருந்து பேசினாரு. 60 வயசு, நல்ல தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன், பிசினஸ் பண்றாரு. எனக்கு தெரியாது. அவர் இதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது ஆண்டவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்,
ஆண்டவரை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் செய்யணும்? இன்னும் என் ஜெபத்தை கூட்டணும் இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. அப்போ தேவன் எப்பவுமே கோபமாக இருக்கிற மாதிரியும் அவர் அன்புள்ள அப்பாங்கிற ஒரு மனநிலையிலிருந்து மாறி நம்மகிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு மனநிலைக்குள்ள கொண்டு மதம் நம்மை அந்த பொய்யை நம்ப வச்சுட்டது. தேங்க் காட் நம்மெல்லாம் தப்பிச்சோம் இல்லையா? நான் சொன்ன பாருங்க, ஒரு 70 வயசு போதகர் 40 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பிரதர் உங்க செய்திகளை நான் 30 ஊழியம் ஆரம்பிக்கும் போதே கேட்டிருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன். வாழ்நாள் முழுவதும் நான் எப்படியாவது ஆண்டவரை சாட்டிஸ்ஃபை பண்ண ஓடிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு காரியம் போதும், அவர் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இட் இஸ் மோர் தென் எனஃப். சரிங்களா? அவன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி ஒருவேளை உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100ல் 1 அல்லது 2 பேர் தான் விசுவாசிகளாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் குறித்து அவர் திருப்தியாக இருக்கிறார். நீங்கள் உங்களை குறித்து திருப்தியாக இல்லை என்றால் அவருக்கு திருப்தி இருக்காது. கரெக்ட் தானே? இது எதை மாதிரி ஆயிடுது? அந்த இளைய குமாரனை போல சதா குற்ற உணர்வு. என்ன எப்படி எங்க அப்பாவில ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டோரி சொல்றாருல. எப்ப நீ இவ்வளவு நேருக்கு நேராக எனக்கு துரோகம் செய்தாலும் என் அன்பு மாறாது. சரிங்களா? ஸோ இன்னும் சில கொஸ்டின் பின்னாடி வருது பாருங்க, ரொம்ப தேவையான பதில் அதெல்லாம் இருக்குது. ஆமா, அதனால நாம் ஒரு கோபம் நிறைந்த தேவனை தொடர்ந்து சமாதானப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தவறானது. கர்த்தர் நல்லவர். அடுத்த கொஸ்டின் போலாம். தவறு செய்கிறவர்களும் தேவனை தைரியமாக அணுகலாம். ஏன்? வெரி குட். எஸ் சிஸ்டர் கிரேஸ். கிரேஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, அமரதேவா சிஸ்டர் சொல்லுங்க. நமது பேஜ் 34. தமது சகல கோபங்களையும் 2000 வருடங்களுக்கு முன்பு சிலுவையில் தமது குமாரன் மேல் வைத்து விட்டார். வெரி குட். நாம் செய்ய போகிற தவறுகளுக்கு கூட அதை நான் ஃபுல்லா வாசித்தேன். பரவாயில்ல, எல்லாரும் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. எல்லாரும் நீங்க ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, இல்ல அவங்க தனியா தேடி கண்டுபிடிக்கிறீங்களா? பிரதர் பிலிப், so you search and find it out? I search and find it out. Very good, very good. ரொம்ப சந்தோஷம் பாருங்க, எல்லாரும் ரொம்ப அக்யூரேட்டா நீங்க படிக்கிறீங்க. எவ்வளவு டைம் எடுக்குது? I spend all Sunday. Sister. Yes brother, I spend all Sunday. Oh, it is so lovable, am I right? Yes. Enjoyable. Yeah. Very good. வெல்கம் பிரதர். தவறு செய்கிறவர்களும் தேவனை தைரியமாக அணுகலாம். ஏனென்றால் அங்கே 34வது பக்கத்துல 4th பேராகிராஃப் பாருங்க. தேவன் உங்கள் மேல் கோபமாக இல்லை. நீங்கள் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை. தமது சகல கோபங்களையும் 2000 வருடங்களுக்கு முன்னால் சிலுவையில் தமது குமாரன் மேல் வைத்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிவித்து விட்டார். இப்பொழுது இயேசு செய்தவைகளின் நிமித்தம் நீங்கள் தேவனை பயமில்லாமல் அணுகலாம். தேவன் நீங்கள் பேசுவதை கேட்க ஆவலாக இருக்கிறார். அவர் உங்களை நிந்திப்பதில்லை. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ரைட்? கர்த்தர் நல்லவர் பாருங்க. இத பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் அறிஞ்சிருந்தான். யாரு சொல்லுங்க? என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவனுடைய அன்பு எனக்கு மாறாது என்கிறதை அறிந்திருந்த யாரு? தாவீது. வெரி குட். அதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இல்லையா? ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க,
எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் பார்க்காம இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் அவன் தான் சொல்றான் பாருங்க. அவனுக்கு அப்படி ஒரு நாலேஜ் வந்ததுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இன்னொருத்த சொல்றான் பழைய ஏற்பாட்டுல, யார் தெரியுமா? பிலேயாம். அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலிலே குற்றம் பார்ப்பதில்லை, பார்க்கிறது இல்ல. நீங்க இந்த மாதிரி பைபிளை தியானிக்கும் போது அவர் மேல நமக்கு இன்னும் அன்பு பெறுகிறது. அந்த அன்பு என்ன செய்கிறது என்றால் முற்றிலுமாக நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுகிறது. ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு விடுதலை இல்லையா? அநேக பாவ எண்ணங்களிலிருந்து விடுதலை. ஆனாலும் விழுந்து போன உலகத்துல என்னது நம்முடைய கீழ்ப்படிதலே குறைவு இல்லாமல் இருக்காது. மூன்று காரியங்கள் மாறாது, சரிங்களா? ஒண்ணு, அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மாறாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண மாட்டாரு. மூன்றாவது, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அவைகள் எல்லாமே உங்களுக்கு பெற்றுக்கொள்ளுவார். நாலாவது ஒன்றை சேர்த்து சொல்லுகிறேன், உங்களை வைத்து என்ன திட்டத்தை தேவன் நிறைவேற்ற அவர் பிளான் வச்சிருக்கிறாரோ அதையும் நிறைவேற்றுவார். இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க. ஆமா, ஒரு நாளும் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, சரிங்களா? குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. வெரி குட். தவறு செய்கிறவர்களும் தேவனை தைரியமாக அணுகலாம், ஏனென்றால் தமது அதாவது எல்லாவற்றுக்கும் பரிகாரம் பண்ணிவிட்டார். அது அவருடைய அனந்த ஞானம். His sovereign wisdom we cannot comprehend. அது எப்படி? நான் இப்பதானே பாவம் செய்யறேன் 2000 வருஷத்துக்கு முன்னால, அதான் He is God. It is His sovereign wisdom. பாருங்க, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும்ல. அதனாலதான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவர் அன்புள்ள தேவன், அவர் அன்பாகவே இருக்கிறார். அது நம்மளால விளங்கி கொள்ள முடியல. ஹியூமன் மைண்ட் என்ன செய்யுது? நாம் செய்த தவறுக்கு, நாம் செய்த கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு நான் தானே தண்டிக்கப்படணும். அது ஹியூமன் மைண்ட் இல்லையா? கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்தவர். நம்ம மைண்டுக்கு அது புரியாது, புரிய வேண்டிய அவசியம் இல்லை, எழுதி இருக்கிறது. எனவே நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சர்வசாதாரண பாருங்க, இவர்களெல்லாம் எப்போ இருந்தாங்க? தாவீதும் பிலேயாமும் எந்த யுகத்துல இருந்தாங்க? எந்த டிஸ்பென்சேஷன்ல இருந்தாங்கன்னா, நியாய பிரமாணத்தின் டிஸ்பென்சேஷன். they all were under law. அந்த லா டைம்லயே அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது பாருங்க. இப்ப நம்ம ரொம்ப பெரிய பாக்கியவான்கள், தாவீதை விட பாக்கியவான்கள். ஏனென்றால் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். அவனுக்காக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் கிழிக்கப்படவில்லை, ரத்தம் சிந்தப்படவில்லை, அவருடைய நாமம் இல்லை. அப்பொழுதே அவனுக்கு வெளிச்சம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிலையும் யாரெல்லாம் அந்த வெளிச்சத்துல வாழ்ந்தாங்களோ அத்தனை பேரையும் தான் தேவன் லிஃப்ட் பண்ணி இருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்களேன், இவன் சொல்றான் பாருங்க, யார்? யோசேப்பு. அந்த ராஜாட்ட சொல்றான், ராஜா நீர் அந்நிய தேவன் தான், நீர் யூதன் அல்லாதவர் தான், ஆனா எங்க தேவன் உமக்கும் மங்களகரமானதுதான் சொல்லுவார். பாப்பா, அந்த சத்துருவாகிய பார்வோனுக்கே தேவன் மங்களகரமான ஆசீர்வாதத்தை தான் வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய நாமத்தை அறிந்த உங்களுக்கு இல்லையா, அவருடைய பிள்ளைகளாக தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிற நமக்கு குறைவு வைப்பாரா? வைக்கவே மாட்டாருங்க. மங்களகரமானதான் வச்சிருக்கிறார். வெளிச்சத்துக்குள்ள வாங்க, சோர்ந்து போகாதீங்க. நடக்க முடியாதவற்றை நம்புங்கள். எது நடக்க முடியல? இப்ப நாம சில சீனியர் சிட்டிசன் எல்லாம் இருக்கிறீங்க. இனிமே எனக்கு என்ன இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், எல்லாம் அப்படி நினைக்காதீங்க. ரிஜுவனேட் பண்ணுங்க, மைண்ட் செட்டை மாத்துங்கள். ஆமா, தப்பவே முடியாது. 80 வயசுலதான் யாருக்கு ஆசீர்வாதம் வருது? மோசேக்கு அழைப்பு வருது. 100 வயசுலதான் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமே வருது பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர் நம்ம மீது இப்பொழுது கோபமாக இல்லை. அந்த கதையை அந்த ட்ரூத்தை சொல்லுவதற்குதான் நல்ல தகப்பனை சொல்றாரு. அவன் பாருங்க, தூரத்துல வரும்பொழுதே ஓடி போய் கட்டி அணைச்சிட்டாங்களாம். சரிங்களா? அந்த தகப்பன் அவருடைய அன்பு, இன்னும் சொல்ல போனா அவருடைய அன்பு பெருகிதான் இருக்கும். அப்படி ஒரு வசனம் இருக்கு, யாராவது யோசிங்க. இவன் பெரிய பாவம் பண்றான், அப்பாவுடைய அன்பு பெருகுது.
ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகு. கிருபை பெருகுது. ரைட்? எப்பப்பா இதெல்லாம் ஆண்டோடைய அன்புங்க, அவருடைய அனந்த ஞானம். பாருங்க, ஒரு 1,00,000 ரூபாய் கடன் அடைக்கணும்னா நமக்கு தேவன் எவ்வளவு தரணும்? 1,00,000 ரூபாய் தரணும். அந்த கிருபை எப்படி பெருகுது பாருங்க. 1 கோடி ரூபாய் கடன் இருந்தா அதிக தொகை வேணும். அதே போலதான் பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகுது. எப்பொழுது இது நடக்கிறது என்றால் நீங்கள் அந்த கில்ட்டி கான்சியஸ்க்குள்ள போகவே கூடாது. சரிங்களா? ஆமா, கர்த்தர் சித்தமானால் நம்முடைய கோர்ஸ்ல மனசாட்சிங்கிற புஸ்தகத்தை நம்ம சேர்த்துக்கொள்ளணும். மனசாட்சி தான் ரொம்ப சேட்டை பண்ணுது. எப்படி அவரால் உன்னை நேசிக்க முடியும்? இதை விட ரொம்ப ஓப்பனா இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டோரி சொல்லவே முடியாது. நல்ல தகப்பனுடைய இருதயம். 2 பேரும் என்ஜாய் பண்ணல. இளைய மகனுக்கு என்ன சந்தேகம்? எங்க அப்பாவால என்ன நேசிக்க முடியாது. மூத்த குமாரனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எல்லாமே ரெடியா தான் இருக்கு, எப்பொழுது வேண்டாலும் நான் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாலேஜ் இல்லை அவனுக்கு. 2 பேருக்கு நாலேஜ் தான் பிரச்சனை. இல்ல, எவ்வளவு நாள் பன்றி மேய்த்தானே சொல்லல, எவ்வளவு மன இறுக்கத்தோடு அந்த ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலேயே அப்பாவுடைய அன்பை இது எங்க ஆரம்பிச்சது? அப்பாவுடைய அன்பை சந்தேகிக்க வைப்பது பிசாசின் கிரியை. அது எங்கே துவங்கிற்று? ஏதேன் தோட்டத்தில். ஏதேன் தோட்டத்துல துவங்கிற்று. நல்லா நீங்க ஞாபகம் வச்சுடுங்க. இடமே கொடுக்காதீங்க பிசாசுக்கு, இடமே கொடுக்காதீங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃப்ரீடம் வருது. எப்பொழுது நீங்க ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். குடும்பத்துல இன்னும் சமாதானம் பெறுகிறோம். ஆமா, நீங்கள் சத்தியத்தை அறிகிறதுனால எத்தனை பேர் குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது? கை வைத்துட்டு கீழே போடலாம். ஆமா, எங்க வீட்டுல அதான். சரிங்களா? அந்த சத்தியத்தை அறிஞ்ச போறீங்க. நான் ரொம்ப ஈகோ உள்ள ஆளு. என் ஒய்ஃபை போய் நான் ஜாலியா பேசுறேன், ஃப்ரீயா பேசுறேன். எங்கிட்ட உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு, அவங்களும் ஈகோல இருக்கிறவங்க, நானும் ஈகோ. இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. ஒரே சிரிப்பு, ஒரே குதூகலம், ஒரு கொண்டாட்டம். பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமா, சோ நம்ம தேவன் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவனுடைய ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? 7வது. ஓகே. எந்த பொய்யை நம்புவதால் தேவனை பிரியப்படுத்த நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தவறான எண்ணம் வருகிறது? வெரி குட். ஸ்ரீஃபா, லிதியா சிஸ்டர் சொன்னீங்களா? சொல்ல இல்ல. சொல்லுங்க சிஸ்டர். திரும்ப நான் வாசிக்கிறேன். எந்த பொய்யை நம்புவதால் தேவனை பிரியப்படுத்த நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் தவறான எண்ணம் வருகிறது? கண்டுபிடிக்கல பாஸ்டர். சரி, ஓகே 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 ஓகே. நீங்க இதுவரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க, சொன்னவங்க சொல்ல வேண்டாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. எஸ் சிஸ்டர். நேரம் தேவனோடு தனியாக முழங்கால் படியிட்டு வேறொரு சிந்தனையும் இல்லாமல் கண்களை மூடி இருக்க முடியுமா என்றால் அது நல்லது. ஆனால் தேவனை பிரியப்படுத்த அப்படி செய்வது வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு சிந்தனை இல்லாம ஜெயிக்கிறார். அதுதான் 23வது பக்கத்துல 4வது பக்கம் மட்டும் இருக்கு பாத்து. எத்தனாவது பக்கம்? 23வது பக்கம் லாஸ்ட் லைன்ல இருக்குது. எத்தனாவது பேஜ் சிஸ்டர்? 23. 23 ஸ்டார்ட் பண்ணது. அது வாசிக்கிறவர் 23ல ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு தனியாக, அது 24 முழங்காற்படியிட்டு வேறொரு சிந்தனையும் இல்லாமல் கண்களை மூடி இருக்க முடியும் என்றால் அது நல்லது. ஆனால் தேவனை பிரியப்படுத்த அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, வேற. ஓகே, அது நல்ல சரியான ஆன்சர் தான். 37வது பக்கத்துல ஒரு ஆன்சர் இருக்கு. யாராவது கண்டுபிடிச்சீங்களா? 37 2வது பந்தியில.
அவருடைய சமூகத்தில் தேவன் நமது வாழ்வில் எதையும் செய்ய விரும்புவதில்லை என்ற எண்ணத்தோடு நாம் வருகிறோம். ஆகவே நமது சார்பில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி அவரிடம் வந்து கெஞ்சி வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட மனப்பான்மை நாற்றமாக இருக்கிறது. அது ஒரு மத ரீதியான காட்டுத்தனமே அன்றி ஜெபம் அல்ல. கட்டு கட்டு தானே ஓகே தானே ஓகே இது 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 நல்ல ஆன்சர் பாருங்க. பாருங்க என்ன நினைக்கிறோம்னா தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நான் அநேக காரியங்கள்ல தவறுகிறேன், என் ஜெபம் போதவில்லை, இன்னும் இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், எனவே அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்ப மாட்டார் என்கிற பொய்யை நம்புகிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னும் நான் ஏதாவது செய்யணும் அவரை பிரியப்படுத்த, ரைட்? ஆனால் அதற்கு பதில் என்னென்னால் நம்முடைய சார்பாக அவர் எல்லாவற்றையும் செய்துட்டார் அவருடைய குமாரன், நமது சார்பாகத்தானே அடிபட்டாரு இல்லையா? இன்னும் பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அக்கிரமத்துக்கு உச்சபட்ச தண்டனை எது கொடுக்க வேண்டுமோ அதை பிதா நம்முடைய சார்பாக அவருடைய குமாரன் மீது வச்சுட்டாரு பாருங்கல்ல. கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத்து, அதுக்கு மேல பனிஷ்மெண்டே கிடையாது, அந்த பனிஷ்மெண்டே கொடுத்துட்டாரு. சோ தேவன் நமது வாழ்வில் எதையுமே செய்ய விரும்புவது இல்லை என்ற தவறான எண்ணத்தோடு நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, அவரிடத்துல போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு காரணத்தையும் நம்ம பிசாசு ஞாபகப்படுத்துறோம் அல்லது ஊழியர்கள் ஞாபகப்படுத்துறாங்க, இதெல்லாம் உன்னிடத்துல குறை இருக்கு, எனவே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்ப மாட்டார் என்கிற பொய்யை நல்லா நம்ப வச்சுட்டாங்க. நான் அதனாலதான் சில வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன். யாரை அவர் தேடுகிறார்? பரிசுத்தவான்களை அல்ல. சகேயு மிகப்பெரிய பாவி, இன்னைக்கு நான் உங்க வீட்டுல தங்கணுங்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இருக்க ராகாபா தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போ தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், இதுல நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் பாத்துருங்க, எந்த ஒரு ஆசீர்வாதமோ எந்த ஒரு நன்மையோ புதுசா நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் ஏற்கனவே பெற்று இருக்கிறோம். அவர் நமக்கு தர வேண்டியதில்லை, நாம தான் எடுத்துக்கொள்ளணும். ஆமென் ஆமென் ஆமென், ரைட்? ஆமா, வல்லமையும் அதிகாரமும் நமக்குள்ள இருக்கு. பூமியையோ மனுபுத்திரனு கொடுத்தாரு, உங்க வீட்டை உங்க கையில கொடுத்துட்டாரு, உங்க கையில உங்க குடும்பத்தை கொடுத்துட்டாரு. என் பையனை ரட்சியோ பல வருஷம் ஜெபம் பண்ணிட்டோம் இல்லையா? இனிமே என்ன பேசணும்? பிசாசு என் பையனை விட்டுரு. ஆமா, அவன் இயேசுங்கிற நாமத்தை ஏற்றுக்கொள்ள போகிறான். அப்படித்தான் எழுதியிருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டாரும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். எங்க வீட்டுக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ஆட்டிடியூட்ல நீங்க வந்திருப்பீங்க, இன்னும் வந்துருங்க. அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டியதில்லை. அந்த பிறவி சப்பாடியை சுகமாக்குகிற வல்லமை எங்க இருந்து புறப்பட்டு வந்தது? பரலோகத்திலிருந்தா வந்தது. எங்க இருந்து வந்தது யோசிங்க. நாவில இருந்து. ஓகே, நாவிலிருந்து வந்தது. அவன் என்ன சொல்றான் பேதுரு? என்னிடத்தில் உள்ள அந்த சுகமளி அந்த சுகத்தை நான் உனக்கு தர்றேன். என்னை நோக்கி பாரு, பரலோகத்தை பாருன்னு சொல்லல. எப்ப என்ன பாருப்பா, என்னிடத்துல உள்ளதே உனக்கு தருகிறேன். அப்போ எல்லா பிளஸ்ஸிங்கும் உங்க உள்ளத்துல வந்துட்டு. அதனாலதான் 7:38 சொல்றாரு பாருங்க, யோவான் 7:38, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து, ஃப்ரம் த பெல்லி. அப்போ நம்ம we are fully loaded with all the return blessings. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. You are the trouble shooter, you are the solution provider. நம்மகிட்ட தான் தீர்வு இருக்கு. அதனாலதான் நான் தைரியமா பேசுறேன், நாமே தீர்வு. எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து இருந்த அந்த எருசலேமிலே, அந்த கலிலேயாவில, அந்த சமாரியாவில அவர் சந்தித்த எல்லா பிரச்சனைக்கும் அவர் தீர்வாக இருந்தாரோ, எலிசா காலத்திலே அவர்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வாக இருந்தார்களோ, எப்படி அந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அவர்கள் சந்தித்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருந்தார்களோ, அதே போல உங்கள் குடும்பத்துல இருக்கிற நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும்
உங்க நண்பர்களுடைய வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள், நான் தீர்வாக இருக்கிறேன். அந்த ஒரு மனநிலையில தான் நான் உங்க கூட நிக்கிறேன். உங்க எல்லாரையும் வாழ வச்சிடலாம். சரிங்களா? எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற, நான் தைரியமா சொல்ல முடியும், பூமியில நாம தான் மெய்யான ஒளிங்க. ரைட்? ஆமென். யோவான் பாருங்க, அவன் ஒளி அல்ல, ஒளியை காண்பிக்க வந்தான். எப்பா இவர் தான் ஒளின்ட்டு இயேசுதான் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒளியாக இருக்கிறோம். அந்த மனநிலை, அந்த ஒரு உற்சாகமான ஆவி, என்ன வந்தாலும் சரி ஒன்றுமே வராதுங்க. சிங்கக்கபியும் வராது, சீரு நெருப்பும் வராது. சில பாட்டெல்லாம் நீங்க பாடாதீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆமா, அந்த பாட்டுலாம் அவ்வளவு சரியான வார்த்தை இல்லை. உள்ள ஒரு விசுவாசத்தை இடிக்குது. என்ன இடிக்குது? ஐயோ, அப்ப நானும் மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியே போய் தான் வெற்றியை காணணுமா? வேண்டாங்கிறேன். பட்ட பாடு போதுமா போதாதா மகேஸ்வரி சிஸ்டர்? போதும் இல்ல, இதுக்கு மேல கஷ்டமே நான் பட மாட்டேப்பா. எங்க ஏசப்பா எல்லா கஷ்டத்தையும் பட்டாரு, அப்பாலே போ சாத்தாரு. எனக்கு மரண இருளும் கிடையாது, சிறைச்சாலையும் கிடையாது, சிங்கக்கபியும் கிடையாது, நெருப்பும் கிடையாது. ரைட்? ஆமா. ஏதாவது ஒரு கூட்டத்துல அந்த பாட்டை பாடுனா நீங்க என்ன செய்யணும்? வாயை பொத்திக்கிடும். ஆமா. சிங்கக்கபியோ சீரும் நெருப்போ வேண்டாம். அது அவர் பாடுபட்டுட்டாரு. எனக்கு இதெல்லாம் கிடையாது. இந்த இடுக்கமான வழியில வந்து நான் தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லா இடுக்கத்தையும் நீக்கி விட்டார். எனவே எனக்கு இடுக்கமான வழி கிடையாது. எது இடுக்கமான வழி? நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது உங்க உறவினர்கள் உங்களை உபத்திரவப்படுத்தினாங்க பாருங்க, அதான் இடுக்கம், அதுதான் நெருக்கம். ஆனா நல்ல செய்தி என்னது? எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் அவ்வளவாய் பெருகினார்கள். ஆமா, ஏனென்றால் பெருக்கம் என்பது நம்ம தலையெழுத்து. ஆமா, உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத எல்லாரும், உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும், நீங்க யாருக்கெல்லாம் நீங்க ஜெபித்து இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் தேவன் இந்த வருஷம் ரட்சிக்க போறான்னு விசுவாசிங்க. இந்த வருஷமே எல்லாருமே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்கன்னு விசுவாசிங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ரைட்? இயேசு நாமத்தினால. அவர் பேர் என்ன? ராஜசேகர்னு வைங்களேன். யாரோ ஒருத்தர் ராஜசேகர், நீங்க டேட் பிக்ஸ் பண்ணுங்க, இன்னும் 90 நாள்ல ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஆமா, என்கிட்ட யாராவது ஐயா என் மகளுக்கு திருமணம் ஆகலைன்னா ஒரு 60 நாள்ல அரேஞ்ச் ஆயிரும் அப்படி சொல்ல மாட்டேன். 60 நாள்ல திருமணம் முடிஞ்சிடும். வேதத்தை நீங்க தியானிச்சுட்டு அப்படித்தான் இருக்கு. சிஸ்டர், உங்க வீட்டுல 60 நாள்ல ஏதாவது ஒரு மாப்பிள்ள வந்துருவாரு, ஹஸ்பண்ட் சன்னின்லாம் வந்துடும் அப்படி சொல்ல மாட்டேன். சிஸ்டர், 60 நாள்ல உங்க வீட்டுல திருமணம் நடக்கும். ஒரு சில இது நடக்கலைன்னா கவலைப்படல. ஆனா பைபிள் அப்படித்தான் இருக்கு. சின்ன ஆசீர்வாதத்துக்கு வருவாங்க, ஆனா தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லி முடிச்சிருவாரு. ரைட்? ஆமா, பாருங்களேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வேணும்? செங்கடலுக்குள்ள அதாவது அந்த இடத்துல தப்பிக்க வழி வேணும். அவர் என்ன செஞ்சாரு? கடலுக்குள்ள இன்ஸ்டன்டேனியஸா காய்ந்து போன ஒரு சாலை அல்லது ஒரு ரோடை உண்டாக்கல. ரோடு தேவை, ரோடையும் உண்டாக்குனாரு. அதுக்கு மேல என்ன செஞ்சாரு சொல்லுங்க? அவர்களுக்கு ஒரு பாதை தேவை, அது மட்டும்தான் தேவை. அது மட்டும்தான் மோசே என்ன செஞ்சிருப்பா? கோலை நீட்டுனா பாதை மாத்திரம் உருவாக்குனாரா? அதுக்கு மேல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? மிகப்பெரிய ஆசீர்வாதம். செங்கடல பிளந்து என்ன? அதோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது? எதிரி. ஆமா, அப்புறம் காணவே இல்லை பாருங்க. பாருங்க, அந்த லட்சக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள்ல அழிப்பதற்கும் செங்கடலை பயன்படுத்தினார். ரைட்? அது எழுதியிருக்குது. ஒரு சோல்ஜர் கூட தப்பிக்கலைங்க. ஆமா, நான் இப்ப உங்க மேல பேச போறேன். என்ன பேச போறேன்? உங்க ஒரு பிரச்சனையும் தப்பிக்க விட மாட்டாரான். சரிங்களா? நீங்க யாருக்கெல்லாம் ஜெபித்து இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படியே பிலீவ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமா ஆண்டவரே, நாங்கள் அதை அப்படி வாசிக்கிறோம். ஒருவன் கூட தப்பவில்லை என்று எழுதியிருக்குது. இயேசுவின் நாமத்தினால இந்த ஜூம் மீட்டில இணைந்திருக்கிறவர்கள், யூடியூப்ல பார்க்கிறவர்கள், இன்னும் வருங்காலத்துல இது பார்க்கிறவருடைய வாழ்க்கையில
ஒரு தீமையும் தொடர முடியாது. சமுத்திரத்திலே மூழ்கடித்த அந்த சத்துருக்களை சமுத்திரத்திலே மூழ்கடித்த அதே தேவக்கரம் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு வியாதியை கூட விட்டு வைக்க போறதில்ல. எல்லா வியாதிகளும் அழிந்து போய் என்று கட்டளை எடுக்கிறேன். ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறுவதாக, கடைசி குறைவு நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஆமா, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? எத்தனை நன்மை குறைவுபடக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆமா, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமா, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை பாருங்களேன், ஒரு ஊழியக்காரரு. நான் அவர்கிட்ட தலையில கை வச்சு பேசுறேன், பிரதர் அடுத்த வருஷம் இதே நாள்ல உங்க கையில ஒரு குழந்தை பாய் பேபி இருப்பான்னு சொல்றேன். பட் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்? நிறைய பேர் இப்படி சொல்லிட்டாங்க. சரிங்களா? எத்தனை பேர் சொல்லி நடக்காட்டாலும் இப்போ நான் சொன்னது உங்க குடும்பங்கள்ல நடக்குது. சரிங்களா? ஆமா, நீங்க உங்க பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களா? திருமணம் 90 நாள்ல நடக்கும் என்று விசுவாசிங்க. ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகள் 90 நாள்ல ரட்சிக்கப்படுறாங்க, விசுவாசிங்க. ரைட்? ஆமா, குடியிலிருந்து விடுதலை ஆகாத உங்க குடும்பத்தார் குடியிலிருந்து 30 நாள்ல இல்ல, இன்றைக்கே விடுதலை ஆயிட்டாங்கன்னு விசுவாசிங்க. ஏனென்றால் நாம் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. இப்ப நம்ம அடுத்து எந்த கொஸ்டின் நம்பர்? 8வது கொஸ்டின் நம்பர் 8. அவர் நமக்கு என்னவாக இல்லை, என்னவாக இருக்கிறார்? ஓகே, இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்றீங்களா? நியாயாதிபதியாக இல்லை பாஸ்டர், தந்தையாக இருக்கிறார். வெரி குட், கரெக்டான பதில் பாருங்க. இதை நீங்க மனதுல நல்லா வச்சுக்கிடுங்க. ஓகே, பேஜ் 34 பாட்டம் மோஸ்ட் பாருங்களேன். நன்றியோடு அவர் வாசல்களில் பிரவேசித்து அவரை துதியுங்கள். அவர் பரிசுத்தராகவும் தயவுள்ளவராகவும் சுத்தமானவராகவும் நல்லவராகவும் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய நியாயாதிபதியாக இல்லாமல் உங்களின் தந்தையாக இருப்பதற்காக ஸ்தோத்தரியுங்கள். ரைட்? இன்னும் இதுல நான் உன்னை கூட்டி சொல்றேன். நியாயமுள்ள நியாயாதிபதி ஒரு தப்புக்கு ஒரு நேரம் தான் தண்டனை கொடுப்பார். அதே போல நியாயாதிபதியாகிய நம்முடைய தகப்பன் அவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறதுனால திரும்ப நம்மை தண்டிக்க போகிறவர் அல்ல. ஏனென்றால் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவருடைய மூத்த குமாரனை தண்டித்து விட்டார். ஒரே பேரான குமாரனானவனை தண்டித்து விட்டார். நம்முடைய அன்பான தந்தையாக இருக்கிறாரே தவிர ஒரு வசனம் இருக்கு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சரியா? சொல்லுவாங்க என்னது என்ன சொல்லுவாங்கன்னா, நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில தான் நடக்குது. ஆமா, நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு, எல்லாரும் நல்லவங்க, அதான் ஜட்ஜ்மெண்ட். கரெக்ட்? ஆமா, பழுதொண்டுமே உங்களிடத்துல இல்லை. ஒரு ஆண்டவருடைய வார்த்தையிலே சொல்லுது. அப்புறம் ஆண்டோடைய இருதயம் அதான். எது தெரியுமா? நம்மிலே பழுது ஒன்றுமில்லை. இட் இஸ் சோ காஸ்ட்லி. எது? சால்வேஷன், ஜோயே. அந்த சால்வேஷன் ரொம்ப காஸ்ட்லிங்க. எந்த அளவுன்னு சொன்னா, நம்மிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. நம்மிடத்திலே பழுது ஒன்றும் இல்லாமல் இருப்பதற்காக தான் இயேசுவையே நமக்கு நீதியாக வச்சிருக்கிறாரு. நம்மிடத்திலே பழுது ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசுவையே நமக்கு தேவ நீதியாக வச்சிருக்கிறாரு. எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பிளஸிங்கா தெரியுது. என்ன சொல்றாரு? எப்ப நீதி எல்லாம் வேகாது, எனக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. நான் ஒண்ணு செய்யறேன், என் குமாரனையே உனக்கு நீதியாக்க. பாப்பா ஆமா, எந்த வசனம்? அவரே ஞானமும் நீதியும் வழியும். வசனம் எது? திறக்க வேண்டாம். இன்னொரு வசனம் 31. 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:33, 31. அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாகிறார். எனவே பழுதொன்றும் உங்கள் ஒருவரிடத்துல இல்லை. சரிங்களா? அதை பாருங்க. நான் பழுதற்றவன்,
என் அப்பா என்ன அப்படிதான் வச்சிருக்காரு, என்ன அப்படிதான் பாக்குறாரு, நானும் என்ன அப்படிதான் பார்ப்பேன். இப்படிலாம் நீங்க மெடிடேட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுங்க இல்லையா? அவன் இந்த செய்தியில ஒரு அடிக்கடி ஒரு பாட்டு பாடு, எனக்கு அந்த நேரம் நான் ஒண்ணு பாட்டெல்லாம் நோட்ஸ்ல எல்லாம் குறிக்கிறது. அந்த நேரத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் தராரு, பழுதொண்டுமே உன்னில் இல்லை, ஏன் இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டாருப்பா. அந்த பரிசுத்தத்துக்கு பேரு மனித பரிசுத்தம் அல்ல, தேவ பரிசுத்தம். ரைட்? கர்த்தரை தேவமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் உங்களிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. அடுத்த வசனம், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மதம் போதிக்கும் 4 குப்பைகள் எழுதுக. இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாரும் சொல்றீங்களா? 36வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல தேவன் மக்களுக்கு வியாதியை கொண்டு வருவதில்லை. அப்ப எது குப்பைனா, ஆண்டவர் வியாதி தந்து உன்னை திருத்துவார் என்பது குப்பை. ஓகே, நானே வாசிடுறேன். உங்கள் வாழ்வையில் கரெக்டான அந்த சென்டென்ஸை நீங்க பிடிச்சிடுறீங்க. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜென்ரலா அந்த பேராகிராஃப் சொல்றதையும் விட்டு அதையும் தாண்டி கரெக்டா பிடிக்கிறீங்க. வெரி குட் சிஸ்டர். தேவன் மக்களுக்கு வியாதியை கொண்டு வருவது என்பது குப்பை. உங்கள் வாழ்வில் வறுமையை அவர் வைப்பார் என்பது ஒரு குப்பை. அவருக்கு சேவை செய்யாததினால், அவருக்கு ஊழியம் செய்யாததினால் உங்கள் திருமணம் தோல்வி அடைகிறது, டிலே ஆகுது, பிரிவினைகள் வருகிறது என்பது 3வது குப்பை. நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்கவில்லை, ஆகவே உனக்கு குழந்தை இன்னும் கிடைக்கல. இதெல்லாம் குப்பை குப்பை குப்பை. உங்க எல்லாருக்கும் தெரியும். குப்பையை தூர போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும், 10வது கொஸ்டின் போயிடும். நம் தகப்பனம் எதற்கு இணங்க நடந்து கொள்ள வேண்டும்? எஸ், கடைசியா இன்னும் சொல்லாதவங்க சொல்லுங்க, யார் சொல்ல விரும்புறீங்க? கேள்வி என்னவென்றால், நம் தகப்பனிடம் எந்த ஆட்டிடியூடோட போகணும், எதை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும், அல்லது எதற்கு இணங்க நடந்து கொள்ள வேண்டும்? எஸ், 37வது பக்கம் பாஸ்டர். அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று எங்கள் இதயத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, வெரி குட். வேற யாரு சொல்றீங்க? 33வது பக்கம். மற்றும் எனது அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எவ்வளவு தகுதியற்றவன் என்பதை குறித்தும் ஒன்றும் பேசாமல் இருக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். ஒரு முறையாவது எனது சமூகத்தில் வந்து நீ என்னை நான் உன்னை நேசிக்கின்றேன் என்பதற்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒன் வேர்டுல யாரு சொல்றீங்க? 1 or 2 words. அவர் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். அவ்வளவுதான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, ஏப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், அந்த எண்ணத்தோடு வா. உன்னுடைய தகுதியெல்லாம் நீ பாக்குற மாதிரி நான் பார்க்கல, என் குமாரனே பார்க்கிறேன், என் குமாரனாக நான் உன்னை பார்க்கிறேன். அதனாலதான் 1 யோவான் 4:17 சொல்றாரு, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்துல பழுதற்றவர்களாக இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சத்தியம். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல, யூடியூப்ல இணைய போகிற பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆழமாக பதிவதா. இந்த வார்த்தையை பிசாசனை திருட முடியாது. இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நாங்க தியானித்த வார்த்தை, என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் இவருடைய இருதயத்துல ஆழமாக அது பதிவதாக, 30, 60, 100 மாத்திரமல்ல 1000 பலன் கொடுப்பதாக. தேவரின் உமக்கே நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாளைக்கு இன்னும்